எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி முறையாக நிற்கிறதுனால மேஜிக் வந்தால் நல்லா கைத்தட்டுங்க, வந்தால் கைத்தட்டுங்க. ஒரு வேளை மேஜிக் வரலன்னு நினச்சிக்க, இன்னும் அதிகமாக ஒவ்வொரு சத்தத்தோட சூப்பராக கைத்தட்டணும். எப்படி நான் வரும்போதே எப்படி தெரியுமா ப்ரேயர் பண்ணிட்டேன்? ஏசப்பா பயமாக இருக்குது, ஏசப்பா காப்பாற்றி விட்ருங்க ஏசப்பா. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார்னா, நீ போய் நில்றா, நான் பார்த்துக்கிறேன், பசங்கள்லாம் ரொம்ப சூப்பரான பசங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அனுப்புனார். நான் நம்புகிறேன் இந்த மேஜிக்லேயும் ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியை தருவார்னு சொல்லி. ஆர் யூ ரெடி? மேஜிக் பார்க்குறதுக்கு ஆர் யூ ரெடி? ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ஆரம்பிப்போமா? ரைட். நான் மேஜிக்னு சொல்லி நான் ஒரு டீம் வச்சுருக்கிறேன். என்னுடைய என்டையர் டீம் இருக்கிறாங்க. அந்த டீமில் இருக்கிறவங்களாம் சிலர் நான் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு சில பயங்கரமான, மோசமான இல்லை, பயங்கரமான சில மேஜிக்ஸ்லாம் வரும். அந்த மேஜிக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கிளாப் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ என் கையில் இது என்னன்னு தெரியுமா? வெரி குட். என் கையில் ஒரு 2 கோல்டு காயின் இருக்குது. ஆமாவா இல்லையா? இப்போ எத்தனை கோல்டு காயின் இருக்குது? நல்லா ஒத்து பாருங்கள். பின்னாடி கேட்கலன்னா சொல்லுங்கள். கோல்டு காயின் இருக்குதா? ரைட். வாங்க, யார் வரா? ரீனா சிஸ்டர் இல்லை டிவோனா வாங்க. இப்போ கீழே வாங்க, கீழே வாங்க. இப்போ நான் டிவோனா காட்ட இந்த காயினை கொடுத்து யார்கிட்ட சொல்லலாம்? ஓகே, பாஸ்டர் அம்மா ஜெனிஃபர், பிகின் பாஸ்டருடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்க கையில் இதை கொடுங்க. ஜோரா கை நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே கையில் வச்சுக்கோங்க, கையில் வச்சிட்டிங்களா? ரைட். இப்போ நீங்கள் எந்த செக்ஷன் எடுக்கிறீங்க? பிகினருக்கு எடுக்கிறீங்க. நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா நடக்கும். ஆனால் நடக்கிறது ஒன்று, அது ஆண்டவர் நினச்சி செய்து கொடுத்தாருனா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாவா இல்லையா? நம்ம நினைக்கிறத காட்டியில் ஏசப்பா நமக்கு செஞ்சார்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். ரைட். இப்போ பிகினர் டீமில் ஜெனிஃபர் டீச்சருடைய கிளாஸில் இருக்கிறதான உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எந்திரிக்க சொல்லுங்கள். இந்த டீச்சருடைய கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். வெரி குட். பெண்கள், ஆண்கள் சொல்லி எல்லாருமே எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். எந்திரிச்சு நில்லுங்க எல்லாருமே. கை தூக்கி காட்டுங்க. அவங்க குழந்தையாக இருப்பாங்க. கை தூக்கி காட்டுங்க. இந்த டீச்சர் அக்கா நீங்கள் கை தூக்கி காட்டுங்கக்கா. ஜெனிஃபர் அக்கா கை தூக்கி காட்டுங்க. நீங்கள் கை தூக்கி காட்டுங்க. ஓகே. அவங்க கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கை தூக்கி காட்டுங்க. தெபோரா, வேறு யார் இருக்கா? சாம் ரோஜர் கை தூக்க சொல்லுங்கள். பாப்பா. ஓகே. எனக்கு இதில் ஒரு பாய்ஸ் வேணும். ஏதாவது ஒரு பாய்ஸ். பிகினரில் இருக்க சாம் ரோஜரா? ஓகே. சாம் ரோஜரை முன்னாடி கூட்டிகிட்டு வாங்களேன். முன்னாடி கூட்டிகிட்டு வாங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க, அப்போ தான் பயப்படாமல் வருவான் அவன். இங்கே இப்படியே விட்டுருங்க. உங்கள் டீச்சர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வரலாம், யார் வேணாலும் வரலாம். டீச்சர்ஸ்லேருந்து, கோஆர்டினேட்டர்லேருந்து. கொர்நேலியஸ் வரீங்களா? அவர் தான் நல்லா கண்டுபிடிக்கிற ஆள். திருடர்களை, கெட்டவர்களை, தீயவர்களை. ஜோரா கொர்நேலியஸாவுக்கு ஒரு ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் கை தட்டுற அந்த கேப்பில் தான் நான் அப்படி இப்படின்னு செஞ்சு ரெடி ஆக முடியும். கீழே இப்படி நின்றுக்கங்கய்யா. டீச்சர் பிகினரில் ஜெனிஃபர் அக்கா. உங்கள் கையில் கோல்டு காயின் இருக்கா? உங்களோட ஸ்டூடெண்ட்ஸு சாம் ரோஜர் இருக்கா? சாம் ரோஜருடைய இந்த தலையிலிருந்து அவனுடைய பாதம் வரைக்கும் ஃபுல்லாக தேடுங்கய்யா, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ நீ மியூசிக் போடுப்பா. ஐயா கண்டுபிடிக்கிற வரையும் நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா ஜோரா. ஐயா பாக்கெட்டுக்குள்ளலாம் கை விட்டு பாருங்கய்யா. நல்லா. இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஜேஇ. என்ன இருக்குதா? எடுங்க பாப்பா. ஜேஇ. இப்போ ஃபோக்கஸில் வரணும். பயப்படுறேன்ல, அப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ எடுக்கணும் ஃபோக்கஸ். கொடுங்கய்யா. இந்த இடத்துல நல்லா கிளாப் பண்ணியிருக்கணும். சொல்லி கொடுத்த நீங்களே தட்டலாம் இப்படி. ரைட். நல்லா. ஜேஇ. ஜெனிஃபர் டீச்சர் கையில் கொடுத்த கோல்டு காயின் போலவே நீங்களும் காட்டுங்க. கோல்டு காயின் போலவே அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற சாம் ரோஜர் கையிலையும் ஒரு கோல்டு காயின். இதுதான் ஆண்டவர்கிட்ட வந்தா நம்ம நினைக்கிறதுக்கு மேலே செய்கிறதானே அற்புதம். ஜோரா ஏசப்பா ஒரு கிளாப் பண்ணுங்க. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நன்றி. அப்படியே அவனை தூக்கி போயிருக்கியா. இது மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் இருக்குது. மேஜிக்குன்னு சொல்லியும் தூங்குறாங்களே டீச்சர்ஸ்லாம். உங்களுக்குலாம் ஆர்வமாக இருக்குதா? அடுத்து என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு கதை இருக்குது தம்பி. அந்த கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன்.
ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய பேர் என்னென்னா எலிசான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஊழியத்துக்கு போகிற இடத்துல ஒரு அம்மா, அவங்க வீட்டில் இருக்கிறதான ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அந்த அம்மா ரொம்ப சின்ன வயசு அம்மா, 2 பசங்களோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடன் ஓவர் ஆயிடுச்சு. கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, சாப்பிட்றதுக்கு காசு கூட இல்லை. இந்த பைபிள் சம்பவம் எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேயில் போட்டிருக்கீங்களா? 2 ராஜாக்கள் 4 இருக்குது. நீங்கள் பைபிள் வச்சுருக்கிற பிள்ளைங்க டீச்சர்ஸ் பாருங்கள், 2 ராஜாக்கள் 4 இருக்குது. எலிசாங்கிற அந்த பாஸ்டரு ஊழியத்துக்கு போன இடத்துல இந்த கணவனை இழந்து, ஹஸ்பண்டை இழந்து தனியாக நிற்கிறதான ஒரு அம்மாவை பார்க்குறாரு. அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு பையன் தான் இருக்கான், இன்னொரு பையனை காணோம். ஏம்மா அழுகிறேன்னா, என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. சரிம்மா, என்னோடய இன்னொரு பையனுக்கு கடன்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ நானும் என்னோடய இன்னொரு பிள்ளை மட்டும் தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். நாளைக்கு விடிஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எலிசாங்கிற ஊழியக்காரர் கேட்டார், உன்ட்ட என்னம்மா இருக்குன்னு கேட்டார். என்னன்னு கேட்டார்? உன்ட்ட என்னம்மா இருக்குன்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன தான் இருக்குன்னு சொல்லிச்சு. என்னன்னு சொல்லிச்சு? கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? எண்ணெயா தண்ணியா? என்னம்மா இருக்குன்னு கேட்டார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? என்ன தான் இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோ இருக்குது? கொஞ்சோண்டு தான் என்ன இருக்குது. என்னடான்னு பார்த்தா இது மாதிரி ஒரு குட்டியோண்டு ஒரு குடத்தை கூட்டிகிட்டு வந்து இதில் கொஞ்சோண்டு என்ன தான் இருக்குது. அப்போ நீ ஒன்று செய்யி. எல்லோரும் பார்க்குறீங்களா குடத்தை? தெரியுதா? குடம் தெரியுதா? அப்போ ஒன்று செய்யி. இது மாதிரி உன் வீட்டில் எத்தனை பாத்திரம் இருக்கோ எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்களாம் அவங்க பையன், வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் போய் கதவை பூட்டுட்டு வீட்டுக்குள்ளே பாத்திரத்தை எடுத்துகிட்டு நேராக அந்த பாஸ்டர்கிட்ட வராங்க. இப்போ பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க. பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஏசப்பா இந்த கொஞ்சோண்டு எண்ணெயை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி, நல்லா காட்டுங்க. அந்த அம்மா நீட்டினதான பாத்திரத்தில் இந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டாரா? இருக்கா இல்லையா? இல்லை. ரைட். கொஞ்ச நேரம் கழித்து ஊற்ற எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது, பாத்திரம் காலியாக போச்சு. அடுத்து என்ன நடக்குது? ஏம்மா போய் இன்னும் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாம்மா. அந்த பையனை பரணி மேலே ஏற்றி விட்டா குட்டியோண்டு இன்னொரு பாத்திரம் வந்துருச்சு. திரும்பி அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? அப்படின்ட்டு அந்த பாத்திரத்தையும் ஊற்றுனா திரும்பியும் தண்ணி வருது. இப்போ தான் புரியுது உங்களுக்கு. நீங்களாம் கை தட்டினீங்க தானப்பா, என் 2 காலும் நிற்கும். பாடுறா, ஊற்ற தண்ணி எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. பாத்திரம் தீந்துருச்சப்பா. ஒன்று கடைசி வாய்ப்பு உனக்கு நான் உனக்கு தரேன். என்ன வாய்ப்பு தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கா நாத்தனார் இருக்கும்ல, அந்த அம்மாடியும் போய் சொல்லி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாப்பான்னு சொன்னால், திரும்ப கடைசியாக ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்குது பாஸ்டர், போதுமான அளவுக்கு என்ன இருக்குது, இந்த ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இப்போ திரும்பி ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? பாத்திரம் இருக்குதா இல்லையா? தீந்து போன குடம் இப்போ வருமா வராதா? எப்படி வரும்? வராது. ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இயேசுவின் பேரை சொன்னேன்னு வச்சுக்க, வராதது வரும், இல்லாதது இருக்கும். இதுதான் நம்ம ஏசப்பா நமக்கு செய்கிறதான அற்புதம். இனிதே உங்களை மார்க் மேத்யூ மேஜிக் மீண்டும் உற்சாகப்படுத்த முடியும். ஜோர கையை தட்டும் பொழுது எப்படி ஊற்ற எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்து பாத்திரமே தீர்ந்து போச்சு. இனி எடுத்துகிட்டு போயிருங்கய்யா, இருந்தால் நான் குழம்பிடப்போகிறேன். ஊற்ற எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. நீ உண்மையிலுமே ஏசப்பாவை நம்புனா உங்கள் வீட்டில் இருக்கிறதான குறை, கஷ்டம், பண கஷ்டம் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றிடுவார். இது மாதிரி எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு செய்வார் தெரியுமா? சைலண்ட்டாக இருங்க. யாருக்கு நான் சொல்கிறேன், யாருக்கு செய்வார் தெரியுமா? யாரெல்லாம் சுத்தம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, ஏசப்பாவுக்கு பிடிச்சவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நடக்கும். இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும், சரிண்ணே நான் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா எப்படிண்ணே? அப்படின்னா நான் இது வரைக்கும் பயங்கரமாக தப்பு செஞ்சேனே, பொய் சொன்னேனே. உண்மைதான், நீ செஞ்ச தப்பு, பொய் எல்லாவற்றையும் இயேசு அன்பாய் இன்றும் மன்னிக்கிறதுக்கு மிகவும் அன்புள்ள கடவுளாக இருக்கிறார். ஆமீன் சொல்கிற டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா?
இயேசு அன்புள்ள கடவுள்னு சொல்கிற ஸ்டாஃப் இருக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். உன்கிட்ட இருக்கிறதான பாவத்தை மன்னிக்க இயேசுவுக்கு தான் அதிகாரம் உண்டு. எப்படி என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? அதுக்கு இன்னொரு மேட்சுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்ட போகிறேன், நான் ஒரு இமேஜ் காட்ட போகிறேன். அந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கை தட்டுங்க. அந்த இமேஜில் இருக்கிறவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கை தட்டவே வேண்டாம். இன்னும் ஒன்று, இந்த இமேஜில் இருக்கிறவரை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னால் அவர் பேரை சொல்லி சத்தமாக சொல்லிக்கிட்டே நீங்கள் கை தட்டணும். சரிதானா? கை தட்டுறதுக்கு ஆர் யூ ரெடி? மியூசிக் கொடுப்பா. காட்டலாமா? 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 எதுவும் தெரியுதா? தெரியுதா? எதுவும் தெரியுதா? தெரியுதா? பிடிச்சா மட்டும் கையை தட்டு. யாரு? ஏசப்பா. ஆமாவா இல்லையா? இந்த ஏசப்பாவை பற்றி இன்னும் இந்த ஏசப்பாவை பற்றி ஏசாயா 53ன்னு ஒரு அதிகாரம் இருக்குது பைபிளில். கவனி. அவ்வளோ அழகான ஏசப்பாவை அடித்தாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? என்ன பண்ணாங்களாம்? என்ன பண்ணாங்க? அடித்தாங்க. ஏசப்பாவை காரி துப்புனாங்க. ஏசப்பாவுடைய தலையில் முள்ளை வச்சு அமுக்கி அவர் முகம் பார்க்கவே முடியாத மாதிரி போயிடுச்சு. ஏசப்பா ஒரு பாவமே பண்ணலை, ஆனால் ஒரு குற்றவாளியை போல் போட்டு அடித்து அவர் துன்புறுத்தினாங்க. இந்த ஏசாயா 53ல் போட்டிருக்குது, அவர் முகம் பார்க்குறதுக்கு சகிக்கலையாம். இப்போ பார்க்க முடியுதா ஏதாவது? பார்க்க முடியுதா ஏதாவது? சகிக்கலை, வழங்கலை. யார் காரணம்? ஏசப்பா அழகான மூஞ்சி இப்படி ஆனதுக்கு யார் காரணம்? கரெக்டு, நீ தான் காரணம், நான் தான் காரணம். நம்மளாம் செஞ்ச தப்பு. நீ கெட்ட பேச்சு பேசினல்ல, நீ கையில் தப்பு பண்ணல, அடுத்தவங்க மேலே கோவப்பட்டல, அதெல்லாம் தப்பு. அதுக்கெல்லாம் சேர்த்து தண்டனை நமக்கு வரணும். நமக்கு வரதுக்கு பதிலாக ஏசப்பாவுக்கு அந்த தண்டனை வந்துருச்சு. இப்போ அந்த ஏசப்பாவை பார்க்கவே முடியல. யாராலும் பார்க்க முடியுதா? யாராலும் பார்க்க முடியுதா? பார்க்க முடிஞ்சவங்க மட்டும் பார்க்க முடியும்னு சொல்லுங்கள். பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்க பார்க்க முடியலன்னு சொல்லுங்கள். ஏசப்பாவை பார்க்க முடியுதா? முடியுதா? யாருக்கு பார்க்க முடியுது? பார்க்க முடியுதா? 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 முடியல. இப்போ மீண்டும் நான் எடுத்த அதே கவருக்குள்ளே, சரி உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்காது. யார் வரா? யார் வரா? ராஜேஸ்வரி அக்கா வரீங்களா? வாங்க. இந்த பிள்ளைய நம்ப மாட்டாங்க. இப்படி வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக வாங்கக்கா. போட்டாச்சு. இதே கவர் இப்போ என்கிட்ட தான் இருக்குது. இந்த கவர் என்கிட்ட தான் இருக்குது. இதுலேருந்து என்னென்ன சொல்ல போகிறீங்க? ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார், நமக்காக தான் இயேசு காயப்பட்டார். நம்ம செஞ்ச தப்பு தான், நம்ம செஞ்ச பாவம் தான். ஆனால் ஏசப்பா சாகிறதுக்கு முன்னாடி, சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போனார். நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆவது நாள் உயிரோடு வருவேன் இயேசு சொன்னார். இயேசு என்னன்னு சொன்னார்? எத்தனாவது நாள் உயிரோடு வருவேன்னு சொன்னார்? 3ன்னு காட்டுங்க. எத்தனாவது நாள் சொன்னார்? சொன்ன மாதிரியே கல்லறைக்குள்ளே ஏசப்பா வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அடி வாங்கின இயேசு மரித்ததுக்கு அப்புறம் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. 3ஆவது நாள் ஆச்சு பாருங்க. நீங்களாம் சொன்ன நம்பவே மாட்டீங்க. அதே ஏசப்பா. மியூசிக்கை போடுறா சாமி. ஜோரா எல்லாரும் கை தட்டும் பொழுது சொன்னபடியே 3ஆவது நாள் இயேசு மீண்டும் உயிரோடு எழுந்துவிட்டார். அல்லேலூயா சொல்றேன்னு தோணுச்சுன்னா சொல்லு. அல்லேலூயா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. இந்த இயேசு உயிரோடு எழுந்தவர் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். எங்க இருக்கிறார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். இன்றும் இயேசுவை அடக்கம் செய்த கல்லறையில் ஒன்றுமே இல்லை. கல்லறை எம்டியா தான் இருக்கு. ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற கடவுள் தான் மெய்யான கடவுள். இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுளாய் இருக்கிறார். சோர கையை தட்டி நீங்க அடுத்து கேட்பீங்க, நல்லா போதா? சிக்னல் வந்தா சொல்றேன். நல்லா போதா இல்லை நிப்பாட்டிக்கலாமா? நல்லா போதா நிப்பாட்டிக்கலாமா? இன்னும் 2
இன்னும் ரெண்டு மேட்சுக்கு மட்டும் பார்த்துருவோமா? ரைட். நீ அடுத்து சொல்லலாம், உயிரோடு எழுந்த கடவுள்னால என்ன பண்ண முடியும் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, அடுத்து யாராவது ஒரு ஸ்டாஃப் ரெடி ஆகிக்கங்க. எல்லாமே பண்ண முடியும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை வாசிக்கிறது கேட்குறீங்களா? எல்லாம் டிவி பாருங்கள். இது தேவனால் எல்லாம் கூட லூக்கா போடுங்க. லூக்கா 18:27 வாசிக்க கேட்கலாம். பைபிள் பாருங்கள், எல்லாரும் அந்த டிவியை பாருங்கள். அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். போதும், நல்லா கவனிங்க. எல்லாரும் சொல்றீங்களா? மனுஷனால் கூடாதவைகள், நீங்க எல்லாரும் சொல்லுங்க. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் இயேசுவால் கூடும். நம்புறவங்க இருக்கீங்களா? கை மட்டும் சும்மா அப்படியே ஷேக் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு டீச்சர் வாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு கோஆர்டினேட்டர், யார் வேணாலும் வரலாம். யூ ஆர் வெல்கம். யார் வேணாலும் வரலாம். ஏன்னா நாங்களே நடத்தணும் அப்படின்னா நாங்கள் ஏமாத்துறோன்னு சொல்லிடுவீங்க. யார் வேணாலும் வரலாம். யார் வரா? அஸ்வின் பிரதர் வரீங்களா? வாங்க. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கைன்னு வச்சுக்குவோம். சரியா? சிஸ்டர் பிடிச்சிக்கோங்க பிரதர். நீளமான ஒரு கயிறு இருக்கா? இதான் நம்ம வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. நல்ல சென்டராக பார்த்து விட்டுங்க பிரதர். ஓகே, இப்போ சிசரை வச்சுருங்க. இப்போ எத்தனை கயிறு இருக்குது நம்மள்கிட்ட? நல்லா பாருங்கள். எத்தனை கயிறு இருக்குது? இருக்குதா? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும். நம்ம தான் என்ன செய்யணும்னா, பிரச்சனை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது. கட்டாக போயிருக்கிற, முடியாதுன்னு சொல்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு காண வைக்கணும். இன்னும் ஒரு முறை அந்த வசனத்தை யார் வாசிக்கிறீங்க? அந்த அக்கா மைக்கில் சொல்லும் பொழுது டிவியை பார்த்து நீங்கள் அதே வசனத்தை சொல்லணும். சரியா? சத்தமாக 3 முறை சொல்லுங்கள். உங்களுக்கான அடுத்த மேஜிக் இதோ தொடர்ந்து வருகிறது. வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனம். இன்னொரு முறை சொல்லுங்க. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். நம்ம கட் பண்ண கயிறு எத்தனை இருக்கு? திரும்பியும் 2 இருக்குது. கட் பண்ணி விட்டாரு பிரதர். சரியா? உங்கள் வீட்டில் அவ்வளோதான் பாஸ்டர், முடியாது பாஸ்டர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் கூட ஸ்டாஃப் கூட நீங்கள் நினைக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு மனுஷன் கட் பண்ண தான் முடியும். திரும்பி இந்த கயிறை அவனால் சேர்க்க முடியுமா? சொல்லுங்கள். மனுஷன் கட் பண்ண தான் முடியும், இந்த கயிறை சேர்க்க முடியுமா? ஆனால் என் ஆண்டவர் நினச்சாருன்னா கட் பண்ண இந்த கயிறை மீண்டும் சேர்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்க இயேசுவால முடியும். நம்புனீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒயிட் கர்ச்சீஃப் இருக்கா பிரதர்? உங்கள்கிட்ட ஒயிட் கர்ச்சீஃப் இருக்கா? யார்ட்டையாவது ஒயிட் கர்ச்சீஃப் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். ஒயிட்னா என்கிட்ட ஒயிட் இருக்குது, அது கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில். அதனால் ஒயிட்டாக இருக்க கர்ச்சீஃப் யாராவது கொடுங்க பார்க்கலாம். பொட்டு வச்ச ஒயிட் வேணாம், ஒயிட் பியூர் ஒயிட்டாக வேணும். சுத்தம்னா பரிசுத்தம் அப்படி ஒன்று பாஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் கர்ச்சீஃப் ஓடி போய் ஒருத்தங்க வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். நேற்று வாங்கிட்டு ஓடு வேமா, அது வாங்கிக்கோங்க பிரதர். நல்லா ஓப்பன் பண்ணி காட்டிடுங்க, விரித்து காட்டிடுங்க. ஏதாவது இருக்கா? வெள்ளைன்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? வெள்ளைன்னு வந்தாலும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? வெரி குட், ஏசப்பா. மற்றது சொன்னீங்களே, ஒயிட்டுனாலே சுத்தம், நல்லது, அன்புன்னு அர்த்தம். இந்த அன்பான ஒருத்தர் யாருன்னா இயேசு, சுத்தமான ஒருத்தர் இயேசு, வல்லமை நிறைந்தவர் இயேசு. வாங்க பிரதர். இந்த ஏசப்பா 2ஆக போயிருக்கிற உன் பிரச்சனைக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்க தம்பி, நல்ல கவனி. இந்த ஏசப்பா 2ஆக போயிருக்கிற உன் பிரச்சனைக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்க. 2ஆக போயிருக்க, வாங்க பிரதர், 2ஆக போயிருக்க, இப்படி பிடிங்க. 2ஆக போயிருக்கிற உன் பிரச்சனைக்குள்ளே வந்துட்டாருன்னா இப்போ சொல்லுங்கள், 1 2 3 கோ. எடுத்துருங்க பிரதர். ஏசப்பா வந்துட்டாருன்னா 2ஆக போன கயிறு 1ஆ வந்தது போல 2ஆக போன உன் பிரச்சனையும் 1ஆ வரும். இழந்து போனது உனக்கு மீண்டும் கிடைக்கும். நல்ல சத்தமா கையை தட்டி ஏசப்பாவுக்கு, ஏசு மசிக்கே. தேங்க்யூ பிரதர்.
நானாக செஞ்சால் தான் ப்ராடுன்னு சொல்லுவீங்க, அதனால தான் கொடுத்து செஞ்சேன். அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் இருக்குது. முடிச்சுக்கலாமா போகலாமா? முடிச்சுக்கலான்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். இன்னும் ஒன்றே ஒன்று முடிச்சு செஞ்சுருவோமா? என் கையில் இப்படி ஒரு நம்ம சர்ச்சில் வச்சுருக்கிற மாதிரி காணிக்கை கவர் ஒன்று இருக்குதா இல்லையா? கவர் இருக்குதா? தெரியுதா? காணிக்கை கவர் தெரியுதா? எனக்கு ஒரு சலவை நோட்டாக ஒரு நோட்டு வேணும், பணம் வேணும். யாராவது வச்சுருக்கிறீங்களா? 100 ரூபா கொடுத்தா 200 கொடுக்கப்படும், 200 கொடுத்தா 400 கொடுக்கப்படும், 500 கொடுத்தால் 1000 கொடுக்கப்படும். 1000 ஒரு தரம், 1000 2 முறம், 1000 3 முறம். ஜோரா கைதட்டி 500 ரூபாயை நாம் வரவேற்கலாம். ரைட்டு ரைட்டு ரைட்டு. நல்லா பார்த்துட்டிங்களா? எத்தனை ரூபா? 500 1000ன்னு சொல்லி இப்படி தான் உலகம் சொல்லும். சொன்ன உடனே நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற சிஸ்டரால் இந்த 500 ரூபாயை கவருக்குள்ளே வச்சு கட் பண்ண போகிறேன். கட் பண்ணலாமா வேணாமா? 500 ரூபா போச்சே. சரி, 2 கொரிந்தியர் போடுங்க. 2 கொரிந்தியர் வசனம் போடுங்க. 2 கொரிந்தியர் 4:8. அந்த வசனம் என்ன சொல்லுது மட்டும் கேட்கலாமா? ஆர் யூ ரெடி? 2 கொரிந்தியர் 4 என்ன சொல்லுதுன்னு கேளுங்க பார்க்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். நிப்பாட்டி சொல்லுங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம். சொல்லுங்க. நெருக்கப்பட்டோம். வாசிங்க. ஒடுங்கி போகிறது இல்லை. ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறது இல்லை. ஐ ஆம் சாரி. கட் பண்ணாமல் கிழிச்சிடலான்னு பார்த்தா நல்லாவே ஐயோயோ காந்திதாத்தா தலை மேலே கிழிஞ்சிருச்சே. யார்த்தையாவது வேறு 500 ரூபா இருக்குதா? வேறு 500 ரூபா யார்த்தையாவது இருக்குதா? நான் எப்படியாவது காப்பாற்றிடலாம் தான்ப்பா பார்த்தேன், கிழிஞ்சு போச்சப்பா. இன்னொரு முறை வேகமாக வாசிங்க. நாங்கள் யார் நாங்கள்னா, சர்ச்சுக்குள்ளே வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு இங்கே நடக்கிற ஆராதனைக்கு வந்து பைபிள் படித்து ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு உலகத்தில் சிலது கட்டப்படும், வெட்டப்படும், கிழிக்கப்படும். ஆனால் நீங்களும் நானும் எப்பக்கத்தில் சொல்லுங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. ஒடுங்கி போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க. ஒடுங்கி போவதில்லை. என்னதான் சிசரை வச்சு நீங்க என்னை கிழிச்சாலும் நான் இயேசுவின் பிள்ளையா இருப்பதால் நான் ஒடுங்கி போவதே இல்லை. நான் ஒடுங்கி போவதே இல்லை. புரியலையா உங்களுக்கு? ஏக்கா மரிய ஜென்சி அக்கா, உங்களுக்கு புரியலையா? உள்ளே வச்சு நோட்டை கஷ்டப்பட்டு கட் பண்ணி ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் என்னமோ என் பாக்கெட்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த மாதிரி பார்க்குறீங்க. புரிஞ்சவங்க இன்னொரு முறை ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்றி பாஸ்டுக்கு நம்பிக்கையோடு கொடுத்ததுக்காக. அப்படியே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், கொடுக்குறனாலும் கொடுத்துடலாம். ஜோரா கை தட்டிடுங்க ஏசப்பாவுக்கு. கடைசியாக கோல்டு காயின் கட்ட கடைசி, ப்ராமிஸாக கட்ட கடைசி. இதை குறித்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கோல்டுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தங்கம் தான். தங்கம்னா என்ன ஞாபகம் வருது வேற? டேய் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறீங்களே, நீங்கள் சொல்லுங்கள். தங்கம்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பொண்ணுன்னொன்னையும் என்ன ஞாபகம் வருது? பாஸ்டர்ஸ் கூட சொல்லலாம். பொன் ரதம். வெரி குட். வேற? பரலோகம். நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தல் 21:21 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் போகிற பரலோகம் முழுசும் தங்கமாக நிரம்பி இருக்கும். பரலோகத்தினுடைய ரோடு தங்கத்தில் போடப்பட்டு இருக்கும். ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஏசப்பா தங்கத்தை கொடுக்குறாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் வேண்டாம், தங்கம் இருந்தாலே போதும், பரலோகம் இருந்தால் போதும், தங்கமயமான ஏசப்பா இருந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறோம். கடைசி மேஜிக். இந்த மேஜிக் விளாட்றதுக்கு பிரைமரியில் இருக்கிற டீச்சர்ஸ் மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. மற்றவங்களாம் நிற்காமல் கொஞ்சம் ஓரம் போயிருங்க. பிரைமரி டீச்சர்ஸ் சரி முன்னாடி கூட வந்துடுங்க. பிரைமரி டீச்சர்ஸ் யார் யார் இருக்கீங்க? நீங்கள் யார் சிஸ்டர்? பிரைமரியா? நீங்கள் பிகினரா? ஜூனியர் நீங்கள்? பிரைமரி வேறு யார் இருக்கா? கிறிஸ்டி வாங்க. ஆமாம் கிறிஸ்டி வாங்க. ஜென்சி அக்கா வாங்க. ஓகே ஜென்சி அக்கா வாங்க. அம்மா நீங்கள் பிரைமரி தானா? டிவனா எத்தனை பேர் வேணும்? 3 பேர் போதுமா? ஓகே 3 பேர் நில்லுங்க. நல்லா கவனிங்கப்பா.
இருங்க நான் சொல்கிறேன் சிஸ்டர் எனக்கு இருக்கிற ஒரே டைலாக் அதை நான் சொல்கிறேன். ரீனா சிஸ்டர் அவங்க காதில் கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க. நான் சொன்னோன்னு எழுதுங்க. ரைட், ஓகே. இவங்க 3 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? என் கையில் என்ன இருக்குது? கோல்டு காயின். இப்போ உங்களுக்கு முன்னாடியே, டீச்சர்ஸ் முன்னாடியே ரீனா சிஸ்டர் அவங்க பேரை கேட்டு 3 பேப்பரில் எழுதி இதை கலெக்ட் பண்ணி டிவோனாட்ட நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ரெடியா? இப்போ மியூசிக் போட்டு இவங்க பேர் எழுதுகிற வரைக்கும் ஜோராக கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ வேகமாக எழுதுங்க. இப்போ எழுதுங்க. என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு புரியாதுல்ல. கொஞ்சம் ஸ்பீடாக நல்லா மடிச்சிருங்க. நல்லா மடிச்சிட்டிங்களா? பிள்ளைகளுக்கு முன்னாடி காட்டுங்க. உள்ளே நீங்கள் போடுறத பிள்ளைகளுக்கு முன்னாடி காட்டுங்க. மடிச்சு போடுங்க. நல்லா குளிக்கிட்டீங்களா? சரி, ஓகே. நீங்கள் டிவோனாட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. வாங்க, இங்கே வந்துடுங்க. கொடுத்துட்டு வாங்க. என் கையில் என்ன இருக்குது? நான் அங்கிட்டு திரும்பிக்கிறேன். நீங்கள் இந்த 3 பேத்தில் யாராவது ஒருத்தருக்கு இந்த கோல்டு காயினை வச்சுட்டு போயிடணும். பசங்களுக்கு சொல்ல வேணாம், எனக்கு தெரிய வேணாம். வச்சுட்டு போயிருங்க. நீங்கள் டீச்சர்ஸ் பாருங்கள், கையில் கோல்டு காயின் வாங்கினாலும் வாங்கலைனாலும் டைட்டாக உங்கள் கையை மூடிக்கணும். ப்ரேயர் பண்ணிவிட்டு சீட்டை நாங்கள் எடுத்து பார்ப்போம். அதில் வர பேரும் கோல்டு காயின் இருக்கிற டீச்சரும் ஒன்றா இல்லையாங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய கடைசி மேஜிக். இந்த மேஜிக் பார்க்கலான்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு முறை ஜோராக கைத்தட்டுங்க பார்க்கலாம். நாங்கள் திரும்பிக்கிறேன். ரைட், 3 பேர்ட்டையும் கொடுத்துட்டீங்களா? மேட்சுக்கு போயிடுவோமா? இப்போ முன்னாடி ஷீட் எழுதி போட்டிங்களே, அதை கொடுங்க. அதை வாங்கிட்டு வாங்க. இந்த 5 நாள் விபிஎஸ்ல இது வரைக்கும் நான் வரவே இல்லை, ஸ்டேஜுக்கே வரலை. சரி வேணாம், நீங்களாம் இவங்களாம் சொன்னால் போய் சொல்கிறேன்றீங்க. பாஸ்டர் வாலண்டியராக வந்துட்டார். அதனால் பாஸ்டர் சொல்லி ஒரு சீட்டு நம்ம எடுக்க போகிறோம். நல்லா சேர்ந்து குளிக்கு எடுத்துடலாமா? எல்லாம் சொல்லுங்கள். ஜேஇ. ஒரு கார்ட்லெஸ் மைக் பாஸ்டர்கிட்ட கொடுங்க. ஜேஇ. ரைட், நல்ல ஜோராக கை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ பாஸ்டர் பேரை வாசிக்க போகிறாங்க. சவுண்டு அதில் குறைங்க. ஸ்பீக்கர் கிட்ட இருக்க நல்ல சவுண்டு வரும். மெல்போ சிஸ்டர். ஓகே, இருக்கா? நல்லா தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தரால் யார் முன்குறிக்கப்படுகிறார்களோ அவர்களை எந்த நிலைமையிலும் கர்த்தர் முன்குறித்து தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்த ஆண்டவர் நல்லவர். மேஜிக்குங்கிறனால ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வாழ்க்கையில் யாரை வேணாலும் இயேசு முன்குறிக்க வல்லவர், பயன்படுத்த வல்லவர். உங்களை இயேசு முன்குறித்திருக்கிறார். பொன்மயமான பரலோகத்துக்கு கொண்டு போக இயேசு வல்லவராக இருக்கிறார். இது உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க. ஆமென். நல்ல கையை தட்டி ஜோரா இயேசப்பாவுக்கு. இது வரைக்கும் நடத்தின எல்லா மேஜிக்லையும் சப்போர்ட்டாக பிகின் பாஸ்டர் கூட இருந்து எனக்கு கைட் பண்ணாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ. கவனித்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சப்போர்ட் பண்ண மற்ற ஸ்டாஃபுக்கு, செவத்தில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கிற மற்ற கோஆர்டினேட்டர்ஸ்க்கு, வெளியே ஜூஸ் குடிக்க டீ குடிக்க போனதை மற்ற எல்லாருக்கும் மார்க் மேத்யூ மேஜிக் ஷோ மூலியமாக ரெகபோத் ஏஜி சபை உங்களை மீண்டும் வாழ்த்துகிறது, அன்புடன் ஆசீர்வதிக்கிறது. தேங்க்யூ.